ஹாய் உறவுகளே, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கான சிம்பிளான ஹெல்த்தியான மீல் பிளான் தான். இது வரைக்கும் 5 வாரம் போட்டிருக்கேன். இது வந்து 6வது வாரம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் மீல் பிளான் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான மொத்தமாக மளிகை பொருளோ வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதில் நிறைய வந்து வேஸ்டேஜ் ஆகும். அப்படின்னும் போது நம்ம வந்து என்ன சமைக்க போகிறோன்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம். ஸோ அதில் நிறைய வேஸ்டேஜ் ஆகும். அது இல்லாமல் நம்ம அதை வந்து பராமரிக்கணும், வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து சிம்பிளாக வந்து இந்த வாரம் நான் என்ன சமைக்க போகிறேன்றது இந்த சனிக்கிழமை எப்போவுமே மீல் பிளான் பண்ணிப்பேன். நான் அதுக்கு தேவையான பொருட்கள் நாளைக்கு வாங்கி வச்சுக்கிட்டேன்னா, அது அந்த வாரத்துக்கான பொருட்கள் மட்டும் என்ன சமைக்க போகிறோன்றது மட்டும்தான் வாங்கி வைப்பேன். தேவையில்லாத எதுவுமே வாங்கி வைக்க மாட்டேன். அதனால் எந்த பொருளும் வேஸ்டேஜ் ஆகாது. நம்மளுக்கு காசும் மிச்சமாகும், டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஏன்னா நம்ம என்ன சமைக்கணும்னு நினச்சி தான் நம்மளோட டைமே நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி மீல் பிளான் போட்டுக்கோங்க. நம்மளோட சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து எப்பவும் போல் தான் கருப்பு உளுந்து கஞ்சி. ஏன் நான் கருப்பு உளுந்து கஞ்சி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதாவது கருப்பு உளுந்து கஞ்சி நிறைய பேர் நம்மளோட சேனல் புதுசாக வருவாங்க. கருப்பு உளுந்து கஞ்சி ரொம்ப வந்து ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குது. சரிங்களா? அதனால் நான் கருப்பு உளுந்து கஞ்சி நான் வந்து ரெகுலராக எடுத்துக்கிறேன். வாரத்துக்கு 2 நாள் நீங்களும் எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து எப்போவுமே நான் மண்டேனா கொஞ்சம் சிம்பிளாக தான் பிளான் பண்ணுவேன். மத்தியானத்துக்கு வந்து லெமன் ரைஸ் இல்லை உருளைக்கிழங்கு. அப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சடி. சரிங்களா? ரவை கிச்சடி. சரிங்களா? அப்புறம் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இட்லி இல்லை தோசை இல்லை முள்ளங்கி சாம்பார். அதாவது நான் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வர வருஷம் 2026 வந்து டிசம்பரில் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து எக்ஸாம் வரப்போகுது. ஸோ நானும் ப்ரிப்பரேஷன் பண்ணலான் இருக்கேன். சரிங்களா? எப்படிலாம் சிம்பிளாக சமைச்சு எப்படிலாம் நம்ம டைமை சேவ் பண்ணி, நம்ம 2 குழந்தை இருக்குது வேறு, இவங்களை வச்சுக்கிட்டு படிக்கிறதே கஷ்டம். ஸோ நான் வீட்டில் இருந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன்றதுனால நான் சிம்பிளாகவே இனிமேல் பிளான் பண்ணிக்கலான்ற மாதிரி ரொம்பவே சிம்பிளாக வந்து பிளான் பண்ண போகிறேன். மார்னிங் வந்து இட்லி, அதுக்கு வந்து தொட்டுக்கு வந்து முள்ளங்கி சாம்பார். மத்தியானம் என்ன செய்கிறேன்னு அதே வந்து காலையிலைக்கும் சாப்பாடு முள்ளங்கி சாம்பார். அப்புறம் வந்து கொத்தவரங்காய் பொரியல் மத்தியானத்துக்கு. அப்புறம் நைட்டுக்கு வந்து இட்லி அதே சாம்பார். ஏன்னா ஒரே இதை வச்சுட்டு நம்ம ஓட்டும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலையும் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களும் நல்லா பார்த்துக்க முடியும். நம்ம ஏதாவது ஹோம் மேக்கராக இருக்கும் போது எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் நம்ம படிக்கவும் செய்யணும், நம்மளுடைய ஃப்யூச்சரை க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது நம்ம ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றோம், ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ராகி தோசை காலையிலைக்கும். மத்தியானத்துக்கு வந்து கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம், அதே வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, கருவாட்டு குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து இட்லி, தோசை, தக்காளி சட்னி. அன்றைக்கி வெறும் தக்காளி சட்னி. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தங்கஞ்சி. வாரத்தில் மண்டே அண்டு வந்து டியூஸ்டே 2 நாள் வந்து கருப்பு உளுந்தங்கஞ்சி தான் காலையிலேக்கு. இதில் தேங்காய் பால்லாம் போட்டு எடுக்கும்போது ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு அரைக்கீரை. அதாவது ஒரு வாரத்தில் 2 டைம் அது கீரை, முட்டை, அது பயிறு, அதெல்லாம் எல்லாமே இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். ஏன்னா சிம்பிளாக நம்ம சாப்பிட்டாலும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். அதுக்காக மட்டும்தான். சரிங்களா? மதியானத்துக்கு வந்து அரைக்கீரை கடையில் பீன்ஸ் கேரட் பொரியல். அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தோசை, தேங்காய் சட்னி. அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ராகி இட்லி. அதாவது ராகி இட்லி அதே தான் சொல்கிறேனே, முத நம்ம மாவாட்டும் போது அது கெட்டியாக இருக்கும்ல, அதை நம்ம ராகி மாவு போட்டு கலந்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து காலைக்கு ராகி இட்லி சுட்டால் உண்மையாக நல்லா தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மத்தியானத்துக்கு நான் பரங்கிக்காய் கூட்டி வைக்க போகிறேன். பரங்கிக்காய் ரொம்ப நல்லது. அதை வந்து இப்படி சாம்பார் மாதிரியே சொல்கிறேன், அந்த மாதிரி வந்து வச்சேன்னா அது வந்து காலைக்கும் மத்தியானத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மத்தியானம் சாப்பாடுக்கும் பரங்கிக்காய் கூட்டு தான். தொட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பளம், அதை நான் எழுதலை. அப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி, கொத்தமல்லி புதினா சட்னி. கொத்தமல்லி புதினா சட்னி அதாவது க்ரீன் கலரில் இருக்க எல்லா ஐட்டம்ஸும் வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் நாங்கள் எடுத்துப்போம். சரிங்களா? அந்த கீரை வகைகள் இப்படி எடுத்துக்கும் போது உண்மையாக நம்ம ஹெல்த்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பொடி இட்லி. சிம்பிளாக பொடியை போட்டு இட்லி வேக வச்சு பொடி போட்டு கிளறி சாப்பிட்டா பொடி இட்லி நல்லாயிருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜ் புலாவ். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மண்டே அண்டு சாட்டர்டே வந்து நான் சிம்பிளாக வந்து எப்படி சொல்ல 1 பாட் ரைஸ் மாதிரி வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து இதை சொல்கிறேனே டைம் சேவருக்காக தான். மத்தியானம் வந்து வெஜ் புலாவ், அப்புறம் மீல் மேக்கர் கிரேவி. அப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மீல் மேக்கர் கிரேவி, சப்பாத்தி. அதுக்கப்புறம் சண்டே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல். ரொம்ப நாள் ஆச்சு பொங்கல் சாப்பிட்டு. பொங்கல், தேங்காய் சட்னி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு சிக்கன் கிரேவி, அப்புறம் எக்கு சாப்பாடு. இந்த மாதிரி பிளான். பாயில் எக் வந்து சாப்பாடு. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே சிக்கன் கிரேவி இருக்கும்ல, ஸோ அதை வந்து ரொம்ப நாள் ஆச்சு சிக்கன் கறி தோசை மாதிரி முட்டை, அதாவது மாவு வந்து எப்பவும் போல் தோசை ஊற்றிட்டு அதில் வந்து முட்டை உடச்சி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கன் குழம்பையும் அதே சிக்கன் இது பண்ணி போட்டால் சிக்கன் கறி தோசை நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ வந்து வெஜிடேபிள் அண்டு வந்து
அதுக்கப்புறம் எவ்வளோ வந்து கிராசரி ஆச்சுன்றதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள் வந்து பார்த்துப்போம். லெமன் வந்து 20 ரூபாய்க்கு, உருளைக்கிழங்கு வந்து 20 ரூபாய்க்கு, கேரட் பீன்ஸ் வந்து 40 ரூபாய்க்கு, முள்ளங்கி ஒரு கேரட் 40 ரூபாய்க்கு, சரி பீன்ஸ் 40 ரூபாய்க்கு, கேரட் வந்து 20 ரூபாய்க்கு, முள்ளங்கி 20 ரூபாய்க்கு, கொத்தவரங்காய் 20 ரூபாய்க்கு, முருங்கைக்கீரை ஒரு 50 ரூபாய்க்கு, அதாவது 2 கட்டு வாங்கினா தான் வந்து பத்தும். ஸோ அரைக்கீரை வந்து ஒரு 25 ரூபாய்க்கு, தேங்காய் வந்து ஒரு 40 ரூபாய்க்கு ரெண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் வந்து ஒரு 20 ரூபாய்க்கு, ரெண்டுன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், அந்த மாதிரி தேங்காய் தான். பரங்கிக்காய் ஒரு 20 ரூபாய்க்கு, புதினா கொத்தமல்லி வந்து 20 ரூபாய்க்கு, மொத்தம் டோட்டலாக வந்து 295 ரூபா வந்து காய்கறிக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மளிகை கடையில் அந்த வாரத்துக்கு நம்ம என்னென்ன வாங்குவோம்னா, அதாவது அரிசி, அதாவது மாச பொருட்கள், அரிசி பருப்பு, அதாவது அரிசி பருப்புனா என்ன பருப்பு வாங்குவோம்னா, அரிசி நான் உளுந்து, அதாவது வெள்ளை உளுந்தும் கருப்பு உளுந்து மட்டும்தான் வந்து மாதத்துக்கு. அரிசி, உளுந்து, உப்பு, மிளகாய், இது மட்டும்தான் நான் மஞ்சள் தூள், அது மட்டும்தான் நான் வாங்குவேன். சரிங்களா? பெருசாக வந்து மாதத்துக்கு வந்து எதுவும் வாங்க மாட்டேன். என்னென்ன வாரத்துக்கு தேவையான தான் வாங்கிப்பேன். இதில் நம்ம அரிசி, அதாவது ரேஷன் அரிசி, ரேஷனில் கொடுப்பாங்களா அரிசி, கோதுமை, அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ராகி மட்டும் எப்போ காலி ஆகுதோ வீட்டில் அந்த டைமில் வந்து கடையில் வாங்கி அது கழுவி இது யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி பருப்புலாம் கூட ரேஷன் கடையில் கொடுக்குறது தான் யூஸ் பண்ணிப்பேன். கோதுமையும் அதே மாதிரி தான், எல்லாமே ரேஷன் கடைகளில் கொடுக்குறதையும் யூஸ் பண்ணிப்பேன். பார்த்திங்கன்னா அந்த வாரத்துக்கு நம்ம என்னென்ன மளிகை சாமான் வாங்க போகிறோம்னா, கருவாடு, மீல் மேக்கர், பாசிப்பருப்பு, முட்டை, இது மட்டும் தான் நம்ம வாங்க போகிறோம். டோட்டலாக 145 ரூபா ஆகும். மொத்தம் காய்கறி ப்ளஸ் மளிகை சாமானோட சேர்த்து 440 ரூபா ஆகும். சரிங்களா? ஆனால் மாதத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொருளை வாங்கி, இது என்ன தேவையோ, அதாவது அரிசி பருப்பு தான் தேவை, அதாவது உளுந்து அந்த மாதிரி தான் தேவை, அந்த மாதிரி மட்டும் வாங்கிட்டு என்னென்ன வாரத்துக்கு சமைக்க போகிறீங்கன்றது இந்த மாதிரி பிளான் போட்டு பாருங்களேன். உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது இல்லாமல் இந்த மாதிரி பட்ஜெட் போடுறது மூலிமா உங்களோட டைமும் ரொம்பவே சேவ் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம நிறைய பொருளை வாங்கி வைக்கும் போது நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும், உண்மையாகவே வந்து கஷ்டம். அதனால தான் நான் இந்த மாதிரி பிளான் போட்டேன். அது இல்லாமல் எனக்கு இதில் வந்து மிச்சமும் நிறைய ஆகுது. அதாவது மிச்சமாகுதுன்னா காசு வந்து மிச்சமாகுது, டைம் மிச்சமாகுது, எல்லாமே மிச்சமாகுது. ஸோ வந்து எனக்கு வந்து இதுதான் சிம்பிளாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாவே பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.